கரலாக்கட்டையை சுத்தறதுக்கும் ஊரை ஏமாத்துறதுக்குமே நேரம் சரியா இருக்குது. வீட்டுல காப்படி அரிசிக்கு வெளியே காணும். ஏமா அப்படி கரைச்சு கொட்டுற? அப்புறம் நீ தானே அவருக்கு வாங்கி கட்டிக்கிற. ஆமாண்டி, பின்ன உங்க அப்பனை கட்டிக்கிட்டதுக்கு பட்டு புடவையா வாங்கி கட்டிக்க முடியும்? ஏண்டி என் வயிற்றுல கலப்புற? பையன் படிச்சு பட்டம் பெற போறான், அவனை போய் வழி அனுப்புறதுக்கு இல்லாம வரட்டு ஆத்துல மாத்திரம் குறைச்சல் இல்ல. பொம்பளைங்க வாயிலிருந்து ஓவரா வார்த்தைகள் வரக்கூடாது, ஒத்துக்க மாட்டேன். வரட்டு இழுப்பான், வரட்டு இழுப்பான். அவங்கிட்ட பணம் இருந்தா அவங்கிட்ட இருக்கடி, எனக்கு என்னடி? அதுக்கு நான் அவங்கிட்ட போய் நின்னுக்கிட்டு சொல்றியா? ருஸ்தும் சிங்கம் ரோசஸ்தான் வலிவு இருக்குடி, கையில தொழில் இருக்குடி. இந்த மாதிரியா உன் தொழிலை பத்தி வெளியில சொல்லாத, வெக்கத்தேடு. என்னமோ உன் தங்கச்சி கோமதி அம்மா நம்ம குலதெய்வம் மாதிரி பையனை படிக்க வைக்கிறாங்கிற விசுவாசம் இல்லாம ஏன் நந்தி கட்ட தனமா பேசுற? ஆமாப்பா, இந்த பொழப்பு பிழைக்கிறத விட எங்கேயாவது விறகு பிளந்து பிழைக்கலாம். நீ மவளான்னு கேக்குற, வளர்க்குற வேலைக்கு என்ன போக இருக்க? நாட்டுல கட்சி கட்சி பிளவு, நாட்டுக்கு நாடு பிளவு. இத நான் வேற போய் பிளக்கணுமா? வேணா ஒண்ணு செய்யறேன். என் பொழைப்ப கெடுத்துட்டு அந்த வீட்டு வாசல்ல என்ன காலடி வைக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே அந்த குடிமி சாமியார் பய, அவன் மண்டைய ஒண்ணா பொலன்னு பொழக்கிறேன். உனக்கு வயசு 10 வெட்டி பயல நாக்கி அடக்கி பேசு. பையா குருவி கூடு குடிமி சாமியாரே, நீ எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தா தீட்டு பட்டுருன்னு சொல்லுவியா? இப்ப எப்படி வந்த?